அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இருக்குதா வெளியே பற்றி எப்படி இது போகலாம். டேஞ்சரு எல்லா இடத்துலையும் டேஞ்சர் இருக்கு. யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு சடனாக. பத்தியா ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்ட்ரோ பேசிடலாமா? எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து டேவ்லாக் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவோட நைட் வீடியோ வந்து எடிட்டிங் ப்ராசஸ்ல இருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒரே ஒருத்தனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங், எடிட்டிங் இதெல்லாமே வந்து சேர்ந்தாப்புல பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு டேவ்லாக கவர் பண்றதுக்காக 400 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். யார் யார் வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நானும் நம்மளோட ஜின்ஸ்டர் சித்திக்கும் தான் வந்திருக்காரு. ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜிம் லொகேஷனை வந்து கவர் பண்ண போறோம். ஏன் நான் ஜிம் லொகேஷன் சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, ஆக்சுவலா 1 வருஷமா 2 வருஷமான்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷனை வந்து நான் சோலோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து ஜிம் இருக்கிறது தெரிய வந்தது. அந்த வீடியோ நீங்க எல்லாருமே பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த இடத்த பத்தி நீங்க ஸ்டோரி வந்து தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோல வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே முழுசா புரியும். ஓகே, ஸோ வந்து ப்ரோ வாங்க டக்கு டக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? வாங்க. இந்த இடத்துக்கு வந்து இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆல்ரெடி வந்து ரூபன் ப்ரோ வந்து 2 இயர்ஸ் முன்னாடி இந்த இடத்துல வந்து ஜிம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறா சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இப்போ நாங்கள் டே விலாக்னா எடுக்க வந்திருக்கோம். நைட்டுனா இதனோட இது என்னன்றது தெரியும். எனக்கு இப்போதைக்கு சரியாக எதுவும் தெரியல. நைட்டு தான் நமக்கு என்னன்றது கன்ஃபார்மாக என்னன்றது தெரியும். ஓகே, ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டே விலாக் தான் எடுக்கலான்ட்டு வந்தோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் வீடியோவாக ஆகிடும் போல். ஏன்னா நாங்கள் 400 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக வந்து கிட்டத்தட்ட 7 மணி ஆக போகுது. ஓகேங்களா? ஈவினிங் 7 மணி ஆக போகுது. நாங்கள் வந்து கரெக்டாக வந்து 12 மணிக்கு தான் இதுக்குள்ளேயே வரப்போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ப்ரெசன்ஸ் தெரியுதா? நான் வந்து வருஷக்கணக்காச்சு. ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் ப்ரெசன்ஸ் தெரியுதா, ஏதாச்சும் பார்ப்போம், செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் இங்கே உள்ளே வந்தோம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் வந்து அந்த பக்கத்தில் வந்து ஏதோ கிராஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகேவா? பட் எக்ஸாக்டாக வந்து என்னோட கண்ணால் நான் பார்க்கல. பட் ஏதோ இப்படி டக்குன்னு ஷேடோ மூவ் ஆன மாதிரி நான் பார்த்தேன். இவருமே பார்த்துட்டாரு. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம தெளிவாக செக் பண்ணி பார்ப்போம். ரொம்ப படப்படன்னு இருக்குது. ஓகேவா? உதட்டில் சிரிப்போட மனசில் பயத்தோடு தான் இந்த லொக்கேஷனுக்கே நாங்கள் இறங்கியிருக்கோம். கரெக்டா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா கைஸ்? அப்படியே வந்து போகலாம் நம்ம. ஓகே, லைட்டிங் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை எந்த பக்கம் பார்த்தோம்? இப்படி தானே பார்த்தோம். ஸோ கைஸ் இந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உருவத்தையே பார்த்தோம். உருவம் மீன்ஸ் எக்ஸாக்டாக தெரியல. இப்படி இருக்கு. இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போச்சு. நல்லா இந்த பக்கம் தான். இல்லை ஆமாம் கைஸ், இன்னொரு விஷயம், இது தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஓகேவா? அங்கே வந்து ஏதோ பஜனை பாடிட்டு இருக்கு. தூக்கி போட்ட மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. யாரு? எங்களை தவிர இப்போ வேற யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? தூக்கி போட்ட மாதிரி கேட்டுச்சு சவுண்டு. ஸோ கைஸ் இப்போ வந்து தூக்கி போட்ட மாதிரி ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்ட மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. யாரும் இங்கே போன மாதிரி இருந்துச்சு. ஐயோ, கேமரா பிளர் ஆகுதியா? கரெக்டாக பாருங்க, நீ கை காட்டின இடத்துலயே பிளர் ஆகுது.
சரிவா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு நடந்தது. அது எல்லாமே வந்து நீங்கள் பார்ப்பீங்க. வாஷ்ரூமு பின்னாடி ஒரு கண் வச்சுக்கோயா. அப்படியே வராத, பின்னாடி ஒரு கண் வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டேன். ஆனால் செம்ம எக்ஸ்ட்ரீமாக நடந்துச்சு தெரியுமா எனக்கு. நான் ஏதோ அழுவுற மாதிரி சவுண்டு கேட்குதுல்ல. ஸோ கைஸ், அந்த இடத்துல வந்து ஏதோ அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது தெளிவா. எனக்கு சரியா அது அந்த பக்கத்தில் இருந்து கேட்குது, ரொம்ப தெளிவாக கேட்குது. பார்த்துடலாமா? என்னையா சாயந்தரமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 7 மணிக்கு. ஹலோ, என்ன இந்த கல்? எது இந்த கல்? நம்ம வரப்போ எப்படி இங்கே வந்து வந்துச்சு? இதுதான் விழுந்துருக்குமா ஒரு வேலை? இதுவா? நல்லா கல் தெரியல, மரப்பா கல் இல்லை. இதுதான் விழுந்துருக்குமா அப்போது? தெரியல. பார்க்கலாமா? அப்படி சடங்கு செக்காவதையா சித்திக்கு? எதனா நான் சொல்கிறேன், பார்த்துட்டு அமைதியாக ஒன்றுக்குள்ளேயே வச்சுக்காது. பின்னா பிடி பிடிக்க போறியா? தெலுங்குல இதெல்லாம் போன சில வருஷங்களுக்கு முன்னாடி பாம்பு முட்டை பார்த்தேன். இந்த இடத்துலலாம் பாம்பு முட்டை செம்மையாக இருந்துச்சு தெரியுமா, முத்து போல் ஒயிட் ஒயிட்டா. அப்போ பாம்பு இருந்துச்சு இந்த இடத்துல? பாம்பு அந்த முட்டைங்க இருந்துச்சுங்க. சவுண்டு கேச்சா? தெளிவா கேக்குது. யாரு யார் அதுன்னு சொல்ல முடியுமா? அழகுற சவுண்டு தான். ஸ்டாப் ஆயிடுச்சு பாரு சவுண்டு. ஜின்னு தான்யா, ஜின்னு தான் சவுண்டு. ஏதாவது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஜின்னு தான் இருக்குது கன்ஃபார்ம்டு. சொல்லி தானே கூட்டின்னு வந்தேன். ஆமாம், இரு ஒரு நிமிஷம், லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லென்ஸு அடிக்க இந்த லைட் பற்றியா? போச்சு, நீ பார்த்தியா இல்லையா? சரௌண்டும் போகுது, கருப்பு கலரும். நான் பார்க்கலையே. சல்லிந்து வேகமாக வா 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 பார்த்துக்கலாம் வா. சீட்டுக்கட்டு இது பார்த்தியா? ஸோ கைஸ், இந்த இடத்துலலாம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், சம்திங் எது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்லா வந்து தெளிவாக தெரியுது. ஏன்னா வந்து இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான அறிகுறிகள் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து ஜின்னு இருக்கிறதுக்கான அறிகுறிகளும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் சத்தத்தை மட்டும் போட்டு எங்களை பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அப்படி உண்மையிலேயே வந்து நீங்கள் எங்களை பயன்படுத்தணும்னா எங்கள் முன்னாடி வந்து உங்களோட கோரமான முகத்தை காட்டணும். அந்த ரூமில் போய்
பார்த்தா என்ன தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இப்போ டே விலாக் தான் எடுக்க வந்தோம். இது சாயந்தரமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் நைட்டெல்லாம் வந்து இன்னும் எப்படி இருக்குமோ தெரியல. இது பாரு கைஸ், உங்களுக்கு தெரியுதா? இன்னும் இருட்டில் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 7 மணி தான் ஆகுது. டைம் காட்டு. சரியா தெரியல, மொபைல் இருக்குதா? டைம் மட்டும் காட்டு. ஸோ கைஸ் பார்த்தீங்களா டைமு? இன்னும் 7 மணி கூட ஆகல. ஆக்சுவலாக 6:52 தான் ஆகுது. கேட்குதா? இது பாரு அடிக்கடிக்கு இது ரொம்ப ப்ராப்ளம் ஆகுதியா? ஏன் இப்படி கெச்சு கெச்சு யாருமே இல்லை. சித்திக்கு தனியாக போகாத, ரிஸ்க்கு. கெச்சா ஆமாம், யார் அழுதா? ஒரு மாதிரி கேட்சி சவுண்டு. ஆமாம், ஒரு மாதிரி கெச்சா. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாட்டு போட்டுருக்காங்கல்ல, அந்த பாட்டு சத்தத்துக்கும் இங்கே இருக்கிற சவுண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மர்ஜாகி கேட்குது. அந்த அழுகுறலும் அங்கே போட்டுருக்கிற பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தாப்பில் கேட்குது. கேமராவில் வந்து எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் லைவ்லியாக கேட்குறப்ப எனக்கு அந்த டிஃப்ரென்ஸும் அந்த அழுகுறலும் வந்து ரொம்ப தெளிவாகவே கேட்குது. பூனை கத்துது. ஜின்னு வந்து பூனோட உருவத்தில் வந்து மாறும். இப்படியே சொல்லி சொல்லி தான் ஒரு இடத்துல வந்து நீ மாட்டி விடு பேரு. இதுக்குள்ள இருக்கீங்களா நீங்க? சித்திக் இது உள்ள வரணும்னு ஆசைப்படுறாரு. கூப்பிட்டுப்பா, வேடிக்கை பார்க்கறது தான் உனக்கு வேலையா? போயா உள்ள போய் பாருங்க. தாட்டாச்சு. மெதுவா போ, மெதுவா போ. இங்க பக்கத்துல கேட்சி சவுண்டு. உனக்கு கேட்டுச்சா இல்லையா? இங்க கேக்குது. அதுக்கு உள்ள பார்த்துட்டு வாங்க. இங்கே ரொம்ப போன வருஷம் சில வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் பாரு, அந்த ரூம்ல தான் வயசான தாத்தா இருந்தார். ஒரு ரூம் வயசான தாத்தா, அந்த உருவம் அங்கே தான் உட்காந்து நினச்சி ரெஸ்ட் ரூமில். ஏயா என்ன எதனா தெரியுதா உன் கண்ணுக்கு மட்டும்? தெரியல, ரொம்ப அமைதியாக. இப்போ எங்களை சுற்றி நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு எங்களை வந்து அட்டாக் பண்ணணும் இல்லை ஏதாச்சும் பொசஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் சுற்றி சுற்றி ஃபாலோ பண்ணி தான் வருது. எங்களை அட்டாக் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான். தெரியுதா? கருப்பு கருப்பு உட்காந்துருக்கு பாரு, தெரியுதா இல்லையா? கேமரா தெரியுதா? இங்கே பாரு, என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. உரசிட்டு போகுது. ஐயோ தயவு செய்து அங்கே போய் உரசிட்டு போகுது. நீ எதுவாக இருந்தாலும் சத்தமாக சொல்லி, எதுவுமே நீ கேட்க மாட்டேங்க. உனக்கு நீயே பேசிக்கிற. ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வரப்பவே ஒரு உருவம் பார்த்தோன்னு சொன்னேன் தெரியுமா? ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு.
ஏன்னா எங்கே நாங்கள் பார்த்தோன்னு சொல்லி ஆரம்பிச்சோமோ இதே இடத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக நடக்குதுன்னா இன்னும் அந்த இடத்துலலாம் எப்படி இருக்கும் போய் பார்த்துடலாம் வா. நீ இருக்கிற மட்டும் என்னைக்கு நான் பயம் இப்படியே ஒரு விஷயத்துல கூப்பிட்டு வெறிங்க. எங்க முன்னாடி வரலாம். எங்க கூட வந்து ஜின்ஸ்டார் இருக்காரு. உங்களால ஒண்ணுமே என்னமோ நடக்குது இங்க. நம்ம பின்னாடி விட்டு பின்னாடி வேடிக்கை பார்க்கறதுன்னு நினைக்கிறேன். பொண்ணு முன்னாடி போனா நமக்கு முன்னாடி போகுது, பின்னாடி பார்த்தா அது நமக்கு முன்னாடி வருது. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களை. இந்த பாட்டில் நம்ம உரப்பு இருந்துச்சா நான் கவனிக்கல. அந்த பாருங்க அடகு போகுது பாருங்க. இப்படியே இந்த வழியா அந்த பாத்ரூம் வந்து இப்படியே நடந்து போகுது. உன் கண்ணுக்கு எல்லாம் தெளிவா தெரியுதியா? கேமரால தெரியுதா? கேமரால தெரிய மாட்டேங்குது, உன் கண்ணுக்கு தான் தெரியுது. இங்க பாரு, நீ அங்க கத்துறப்போ அது நீ இங்க பாத்தியா, நான் கண்ணால பார்த்தேன். இங்க இருந்து அப்படியே வெளியே வந்து கரெக்டா போகுது. அப்போ உனக்குள்ள ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்குது. காந்த சக்தி எல்லாம் ஒண்ணு இல்லை. வா ஃபர்ஸ்ட் இங்க பாத்துருவோம் வா. அது எப்படியோ நம்மளை சுற்றி தான் இருக்குதுன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. பார்த்துவா. இங்கே பாரியா பாட்டிலு பெட்ரோலுக்கு வேணும்னா தெரியா பாரு. இன்னும் இவ்வளோ பாட்டிலுக்கு என்ன வேலை இல்லை? பெட்ரோலுக்கு வேணும்னா தெரியா பாரு. பெட்ரோலுக்கு சவுண்டு கேட்குது. சவுண்டு வந்து தெளிவாக கேட்குது வெளியே. தெளிவாக தான் கேட்குது. மீது அந்த இந்த ஜன்னல் எட்டி பார்த்துட்டு போச்சு. தலைமறி தெரியுதா? தெரியுதா என்னன்னு புரியாது. ஒரு வேலை பண்ணலாமா? இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போவே வந்து ஈவினிங் டைம்லேயே இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஸோ இருட்டிருச்சு எப்படியோ. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 7:15 7:20 ஆகிருக்கும். இது வந்து எனக்கு ஒரு சரியான டைமாக படுது. ஸோ இந்த டயத்தில் மட்டும் நான் நினச்சிட்டு நடந்துச்சுன்னா கோஸ்ட் ஹண்டிங் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோம். நான் இது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீ இது என்ன நடக்கணும்னு வேண்டிக்க எனக்கு ஒன்றும் புரியலை. நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பக்கம் தான் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. நைட் விஷன் அங்கே வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேவா? ஸோ கைஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அவுட் சைடு வந்து நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவுட் சைடு மீன்ஸ் நம்ம அந்த ரூம் பாஸ் ஆச்சு ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு இல்லை, அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் மிச்சம் இருக்கிற இடத்த இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்ப்போம். என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அது எதுவுமே நீ புது கணிப்புன்ற என்ன கணிப்பு ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லை, அது வந்து ஜின்னுங்க இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லாவே காட்டின்னு இருக்குது. உன்னோட வேலை என்னன்னா இந்த இடத்துல இருந்து அதை ஓட்டி விடுறேன், அவ்வளோதான். என்ன இது ஆட்டு மண்டையை ஊற்றி விடுற மாதிரி ஓட்டி விட சொல்ற? அது உன் கையில் இருக்குது. பூனை கத்துது. ஜின்னு பூனை ஓட்டிவே கண்டிப்பாக வரும். தெரியுதா? ஸோ கைஸ் நாங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண போகிறதுல இப்போ நைட் விஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக நாங்கள் மறுபடியும் உள்ள வருவோம். ஓகேவா? கட் பண்ணு. ஸோ கைஸ் நாங்கள் நைட் விஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம், பார்ப்போம். ஆனால் இந்த பூனை கட்ட நீ சொல்ற 100% உண்மை. பூனை வந்து ஜின்னுடைய உருவத்தில் கேட்குது. பூனை வந்து ஜின்னுடைய உருவத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துல ஜின்னு இருக்குது தான். அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்கிறேன். நீ ஜின்னை பார்த்து பயப்படுறியா என்ன? யார் ஜின்னை பார்த்து பயப்படுறா? ஜின்னை பார்த்துலாம் நான் பயப்படுறது ஒன்று இறைவனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். பயம் இல்லை தான். பயம் இல்லை. அப்போ வந்து ஒரு வேலை பண்ணுங்க. என்ன வேலை? இப்போவே நீ ஆரம்பிச்சிரு.
நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணினே போகிறேன். என் பின்னாடியே நீ மந்திரத்தை சொல்லணுவா. ஓகே. இந்த இடத்துல இருந்து அதை ஓட்டி விடுறது உன் பொறுப்பு. சும்மா வந்தோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் போகணுன்றதுக்காக நம்ம இங்கே வரல, ஓகேவா? ஏன்னா அது எவ்வளோ கொடூரமானது அப்படின்றத வந்து நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன். இந்த இடத்துல இருக்கிறது என்ன ஜின்னுன்ற பேரை சொல்லிட்டா என்ன நீ என்ன ஜின்னு பேரு சொல்றப்போ மறந்தலாம் செய்து சொல்லிட்டா? ரூபன் ஜின்னு பேரு சொல்றப்போ இவ்வளோ வந்து ஒரு 17 நிமிஷம் எந்த சவுண்டு மீன்ஸ் மர சவுண்டுமே இல்லை. ஜின் பேரை சொல்ற பிறகு மர சவுண்டு கேட்குது, மரம் ஆகுது. உங்களுக்கு என்ன பேரு? சாம்ராட். இது என்னையா இது? எந்த இடத்துல கூட்டிட்டு வந்தீங்க? நீ இப்பத்தி வச்சிருக்க இவ்வளவு பெரிய வெளியே ஏதோ தீப்பொறி மாதிரி தெரியுது, வந்து போகுது. அதோ கேமரால ரெக்கார்ட் ஆகுது. துருவா அதோ 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 தீப்பொறி மாதிரி தெரியுது அங்கே. சரி வா, என்ன பண்ண இப்போ ஆரம்பிச்சிரு. நான் அப்படியே எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணினே இருக்க போகிறோம். வெளியே நைட் விஷன் கேமரா செட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து ஜின் இருக்குது, அதை வந்து ஓட்ட போகிறோம். ஆரம்பியா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد தெரியுது பார்த்துக்கலாம். நீ நிறுத்தாத சொல்லு. வா பின்னாடியே வரட்டும். வா அது வா நிறுத்தாத. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين என்ன சவுண்டு கேட்டாலும் ஜர்க்காவாத. ஜர்க்காவாத. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يموت كفلهما وهو العلي العليم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. சொல்லு. நிறுத்தாத சித்திக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அங்கதான் கைஸ் நைட் விஷன் கேமரா செட் பண்ணிடுவோம். மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் أحد. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر.
கொடூரமாக சவுண்ட் கேட்டுச்சு. ஆமாம் கைஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கொடூரமாக சத்தங்கள் எல்லாம் கேட்டுச்சு. பட் இப்போ வந்து மந்திரம் ஓத ஓத வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக சத்தமே இல்லை. சரி, அப்போ இந்த இதுக்கே வந்து அந்த ஜின்னு ரொம்ப பலவீனமாக இருக்குமோ? சத்தமே இல்லையா? ஒன்று சொல்லட்டா, அதை வந்து இப்போ நம்ம மந்திரம் ஓதுனோம்ல, இப்போதைக்கு என்னால் வெளியே தான் அனுப்ப முடிஞ்சிருக்கு. நம்ம வெளியே போகிறது நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே வரும். மறுபடியும் இதுக்குள்ளே வரும். என்னால் முடிஞ்சது என்னால் வெளியே தான் அனுப்ப முடியும். ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம கிட்ட வராது. நம்ம கிட்டையெல்லாம் அதெல்லாம் வராது, பயப்படாத. கன்ஃபார்ம் அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சித்திக் சொன்னது வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ சித்திக் சொல்லியிருக்கிறது வந்து வெளியில் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றது தான் சொல்லியிருக்காரு. ஐ ஹோப் நைட் விஷனை நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து எங்கள் கண் எதிரையும் சரி கேமராலையும் சரி எதுவுமே கேப்சர் ஆகல. நைட் விஷனை நம்பிடுவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபைனலாக ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலாம். ஸோ கைஸ் உங்களுக்காக ஃபைனலாக வந்து இந்த இடத்த இன்னொரு டைம் நாங்கள் ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் கிளம்ப போகிறோம். ஓகே, மறக்காமல் வந்து நம்மளோட ரெண்டு பேரோட சேனல் லிங்க்கையும் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து எங்கள் 2 பேர் சேனலுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ரவுண்டு லாஸ்ட்டாக பார்த்துடலாம். கைஸ் மறக்காமல் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. ஸோ இந்த இடத்த கவர் பண்ணுறதுக்காக 400 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். கன்ஃபார்ம் ஆயா வெளியில் தான் போயிடுச்சா? பிரச்சனை இல்லை, ஏதோ சொல்கிற. நைட் விஷனை தான் நம்பியிருக்கிறேன். சத்தமே இல்லை, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு சவுண்டோடு நின்று போச்சு. எப்படி இந்த லாஸ்ட்டாக கிளவிங்க செத்து போகிறக்கா அப்படி சவுண்ட் கொடுக்கணும்? ஏயா சொல்லி என்னைய பயன்படுத்துவ? அது சும்மா இருந்தாலும் நீ என்னை பயன்படுத்துறது எனக்கு முக்கால்வாசி சொல்லி போகுது. அது இல்லையா இந்த கடைசி மூச்சு கேள்விங்களுக்கு? ஆமாம், அந்த அதாவது இந்த இறக்க போகும்போது அவ்வளோதான். யாருக்கு நீ சம்பவம் விட போகிற போகும்? இல்லையா சொல்லி காமிச்சேன் நான். நீ எதுவுமே சொல்லி காமிக்க வேணாம். வா, சுத்தமாக இல்லை சத்தமே. ஏதோ சொல்கிற, எனக்கு ஏதோ புரியல ஒன்றுமே. சரி ஓகே கிளம்பலாமா நம்ம? நைட் விஷன் எடுத்துக்கோ. ஸோ கைஸ் அவ்வளோதான் வந்து நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். ஏன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. இப்போ மணி வந்து 8:30 மணி ஆக போகுது. நாங்கள் வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நைட் விஷனில் வந்து பார்ப்போம். ஏன்னா எனக்குமே தெரியல, நைட் விஷன் என்றைக்குமே எனக்கு கையும் விட்டதில்லை. பார்ப்போம். மயான அமைதியாகிடுச்சு. ஏதாச்சும் சொல்கிறியாயா? நீ என்ன ஃபீல் பண்ணுற? அதாவது இந்த இடத்த பொறுத்தளவு என்னன்னா, நீ இதுக்கு முன்னாடி வந்திருக்க, ஆனால் நான் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைமு. நான் பார்த்த மட்டும் சில சிம்டம்ஸு என் கண்ணால் தெரிஞ்சு, அந்த கேமராவில் தெரிஞ்சோ இல்லையோ கைஸ் உண்மையாலுமே என்னை உரசிட்டு போனதெல்லாம் நான் உணர்ந்தேன். அதே போல் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் எல்லாமே என் கண்ணுக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த கேமராவில் தெரிஞ்சா அப்படின்றது எனக்கு தெரில. ஆனால் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஜின்னை வந்து நம்ம வந்து மந்திரம் சொல்லி வெளியே அனுப்ப வந்து ரொம்ப ஒரு லேஸ்பட்ட காரியம்லாம் இல்லை. ஆனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு என்னென்னா, ஒன்று வந்து இந்த கோவிலில் மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க, இன்னொன்று வந்து நம்ம சொல்லக்கூடிய மந்திரம். இந்த 2 மந்திரமுமே அதை கேட்க இந்த இடத்துல இல்லாமல் இப்போதைக்கு வெளியே போயிருக்கு. ஆமாம், அவ்வளோதான். எப்போ உள்ளே வருന്നത് சொல்ல முடியாது. அது மந்திரம் நின்றுச்சுன்னா உள்ளே வந்துடும். அதனால எப்போ எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் வெளியே போய் பார்த்தா சில அறிகுறி நமக்கு தெரியும். அதாவது வந்து இப்போ நீ வந்து ஊதுன மந்திரத்துக்கு அது வெளியே போயிடுச்சு. ஆமா, வெளியே போயிடுச்சு. இப்போ அது உள்ள வராததுக்கு இன்னும் ரீசன் என்னன்னாக்கா, அந்த கோவில்ல வந்து ஓகே ஓகே இப்போ அதனால தான் அது வந்து. ஸோ கைஸ் எனிஹவ் இது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு.
ஓகே, ஏன்னா வந்து எத்தனையோ இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வந்து எந்த இடத்துலையுமே எங்களுக்கு அமைஞ்சதும் கிடையாது. பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என்னோட கோஸ்ட் ஹண்டிங் வரலாற்றிலேயே வந்து இது வந்து ரொம்ப பாதுகாப்பான சேஃப்டியான ஒரு கோஸ்ட் ஹண்டிங்காக வந்து நான் நம்புகிறேன். நீ நான் ஏன் நினைக்கிறேன்? உண்மையாலுமே அதுதான் எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி உண்மையுமே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஒரு கடவுளோட இது சொல்லி நம்ம அந்த இடத்துக்குள்ள இருக்கிறோன்றது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் தான். ஏன்னா எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா கடவுளோட பிளஸ்ஸிங் இருக்கறனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ வீடியோவும் சரி இப்பயும் சரி நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா எப்பயுமே நம்ம கடவுளோட பிளஸ்ஸிங்கோட இருந்து நம்ம கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா எல்லா கோஸ்ட் வீடியோ ஜின் வீடியோ கண்டிப்பா பண்ணுவோம், நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே ஃபைன்யா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொபைலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா வந்து கேமரா வந்து இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் சார்ஜிங் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் மொபைலில் தான் வந்து இப்போதைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை. ஸோ மறக்காமல் குவாலிட்டி கம்மியாக இருக்கேன்னு சொல்லியாலே யாருமே கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சித்திக் ப்ரோட சேனல் லிங்க்குமே வந்து இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அவருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய இடங்களுக்கு போகிறதாகவும் நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதாகவும் வந்து நாங்கள் பேசியிருக்கோம். ஜின் வீடியோன்னு மட்டும் இல்லை, எல்லா வகையான வீடியோஸும் கோஸ்ட் வீடியோஸும் வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இதுக்கு அப்புறம் அப்கமிங் வந்து பண்ண போகிறோம். வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போயிடலாம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன் அண்ட் சின்ஸ்டர்.